மாமல்லபுரம் இப்பதான் முதல்ல மாதிரி இல்லை டைம் வந்திருக்கு? முதல் தடவைங்கிறது முதல்ல வரீங்க ஐயா. ஓகேங்க ஐயா. போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன். கண்டிப்பா 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 ஐயா. பார்த்தேன் நான், அங்க பஸ் இருந்தது, அங்க பஸ் பார்த்து. நாலஞ்சு பேர். ஓகேங்க ஐயா. இப்போ நாங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்பறோம்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமா திராவிட ஆட்சி ஆண்டுது, கரெக்டுங்களா? இப்போ புதுசா விஜய் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்தனால என்ன மாற்றம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஐயா? ஒன்றுமே மாற்றம் இல்லைங்க. நாங்கெல்லாம் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு மொட்டையடிக்கிறாங்க. விவசாயிகள் யாரும் இப்போ பயிர் கடன், நகை கடன் எல்லாம் வச்சு ஒன்றுமே மழையும் இல்லை. அது ஒரு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார் முதல்ல, இப்போ பண்ணுறது இல்லை. 5000 மணி இப்போ 3 மாதம் கழிச்சு 75,000ங்கிறாங்க. மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் நேற்று புறப்பட்டவங்க இங்கே காரமடை கோயம்புத்தூர். அப்புறம் இன்னைக்கு 4 மணிக்கு மறியல், விவசாய போராட்டம் எல்லாம் அங்கே இருக்காங்க. இல்லை, மக்கள் எல்லாம் மாற்றம் செய்ய வேண்டாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ மாதம் அந்த பெண்களுக்கு 2500, வீட்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம், இதெல்லாம் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எதிர்பார்த்தங்க. இவர் செய்ய மாட்டாருன்னு தான் தெரியுது. இவர் சின்ன பையனாட்டு அப்படியே தட்டி விட்டு போகிறாரு. இந்த வயசு பசங்கள்லாம் போட்டாங்க, நாங்கள்லாம் போடல. நாங்களாம் எடப்பாடிக்கு தான் போட்டோம். அவர் வந்து இப்போ பயிர் கடன் தள்ளுபடி ஆயிருமே, மழையும் பேஞ்சிருக்குமே. இவர் பிள்ளைய பேச்சு கேட்டு இப்படியெல்லாம் மிளகாய் அரைச்சி விட்டார். இப்போ விவசாயம், இப்போ நீங்கள் எல்லாம் விவசாயம் சொல்கிறீங்க. இப்போ விஜய் வந்தாலும் உங்களுக்கு விவசாயி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கா இல்லை வேதனை இருக்கா? நன்மை இல்லை சார், ஒன்றுமே நன்மை இல்லை. நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம். இல்லைங்கிறது இல்லைங்க. அதாவது விவசாயிகளுக்கு வந்து பிளேட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது விவசாயி நினைக்கணும், அவன் தான் உண்மையான மனுஷன். ஏன்னா அந்த விவசாயியோட கஷ்டம் என்னங்கிறது சாப்பிடும்போது தெரியும், எவ்வளோ கஷ்டங்கிறது. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு மழை பெய்ந்து, மழையே இல்லை, ஊற வாழையெல்லாம் உளுந்துருச்சு. அது எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். வருஷம் 365 நாள் விவசாயம் பண்ணணும். பாடுபட்டா தான் மிஞ்சி போனால் ஒரு 50,000 ரூபா அதில் லாபம் கிடைக்கும். செலவெல்லாம் போக நல்ல விலைக்கு விற்றா, இல்லைன்னா கையிலிருந்து 1 லட்சம் ரூபா போகும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு விவசாயி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் கடன்காரனாக இருக்கிறானுங்க இப்போ. நிச்சயமாயா. இப்போ தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு ஆதரவாக யார் நிற்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஐயா? அதாவது விவசாயத்தினோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. பிளேட்டில் சாப்பாடு போட்டு வாயில் எடுத்து சாப்பிடும்போது அதை நினைக்கணும். நினைச்சவங்களா இருந்தால் யாராக இருந்தாலும் உணர்வாங்க. சார் விஜய்க்கு போட்டது எங்கள் வயசில் இருக்கிறவங்க தாங்க எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு போட்டது. இதெல்லாம் சும்மா வயசு பசங்க போட்டதுனால இது அடுத்த டைம் வருமாங்கிறது வந்து அவர் நடந்துக்கிறோட முறையில தான் இருக்கு. எல்லா கஷ்டத்தையும் உணரணும். அதுல சொல்லி போட்டாங்க மக்கள். அதுதான் கவர்ச்சிங்க. மக்களுக்கு போடலையே, அவரை ஏமாத்திட்டாங்களே. இப்ப அவருக்கு போட்டிருந்தா ஆமாங்க ஆமாங்க. இவருக்கு வந்து இப்ப அவர் கத்தியில சைன் பண்றது வயசு பசங்க பூரா அந்த பக்கம் போட்டாங்க. ரசிகர் தான் சரிங்களா? விஜய் படம் நாளை தீர்ப்பு வந்த பிறந்து ரசிகர் தான். ஆனா அதுக்காக வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு யார் பிடிக்குதோ அதுக்கு போடுறேன், அவ்வளவுதான். ஆனா விவசாயியோட கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டமும். அதுக்கு விவசாயி ஒண்ணு மெயின், இது விவசாயி. தண்ணி இல்லைங்க, மழை இல்லை. அது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்கன்னா நல்லது, இல்லைன்னா அப்புறம் அவங்க இது விடமாட்டோம். டிஎம்கேலையும் போராடுறாங்க, ஏடிஎம்கேலையும் போராடுறாங்க. மறியல் தான். ஆனா இன்னைக்கும் 10 பஸ் வந்திருக்கு. நீங்க மாற்றம். ஆனா நிறைய பேர் மக்கள் ஏத்துக்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க, விஜய் வர வச்சாங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. கண்டிப்பா உங்களோட தள்ளுபடி பண்ணியிருந்தாங்கன்னு அடுத்த தடவை எலெக்ஷன் வரவே வேண்டியதில்லை. சொல்லாம இருந்திருந்தா நான் கேட்க முதல்ல சொல்லிட்டாரு. நம்ம வாரிசுங்க 4 பேர் வர்றாங்க, 3 பேர் 4 பேர். அப்போ அந்த 3-4 பேர் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. நாம 2 பேர் ஓட்டு போடுறதுனால வயசானவங்களை என்ன பண்றாங்க, மிரட்டி நீங்க அதுக்கு தான் போடணுங்கிறாங்க. யார் மிரட்டுறது? பிள்ளைங்க விஜய் வரணும் அப்படிங்கிறாங்க. சரி விஜய் வரணும்னு போட்டோம், தள்ளுபடி பண்ணிருக்கணும். ஆமா விசில் போட்டோம். என் பையனுக்கு ஓட்டே இல்லை. விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க? அப்போ என்ன பண்ணுவீங்க? என் பையனுக்கு ஓட்டே இல்லை. ஆனா எங்க மிஸ்ஸஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, இல்லம்மா நீ போடு, அப்பா போடலன்னு பரவாயில்ல நீ போடுங்கிறாங்க. இப்போ குழந்தைக்கு சொல்றதை அவங்க கேட்கறாங்க. 50 ஆண்டு காலமா திராவிட ஆட்சி ஆண்டாங்க. இப்போ புதுசா சிஎம் ஆயிருக்காரு. அவர் வந்தனால உங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி உங்களுக்கு தோணுது? அவரால் உங்களுக்கு என்ன நன்மைகளை வரும்னு நினைக்கிறீங்க? மகிழ்ச்சி தான். டாஸ்மார்க் மூடி இருக்காரு,
இன்னும் இந்த பெண்களுக்காக இன்னும் பாதுகாப்பு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொண்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தா பெண்களுக்கு மாதம் 2500 கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தா பெண்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. கொடுக்க மாட்டாங்க, நான் தெரியாம ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த சிலிண்டர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, இல்ல மாதம் 2000 வருமா வராதா? இல்ல கொடுப்பாரு. நான் தான் கடை இருக்கு, அதுக்கு நான் கொஞ்சம் சான்ஸ் கொடுன்னு கேட்டிருக்காரு. கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்கு. பாப்போம். எவ்வளவு நாள் கொடுப்பேன் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல வருமா இல்ல வராது நினைக்கிறீங்க? இல்ல இப்ப உங்க தாய்மாரில உங்களோட வீட்டுல போட்டிருப்பாங்க, எதிர்பார்த்து போட்டிருப்பாங்க. இப்போ கொடுப்பு நம்பிக்கை இருக்கா? எந்த பொருளாதார தடுத்து இதை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது தெரிஞ்சு சொல்லுங்க. எந்த போராட்டத்தை அடுத்து இப்போ அதாவது மாசம் நான் 2500 தரேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி அழிச்சிட்டாரு மக்களுக்கு. ஆனா இப்ப வந்து மக்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாருன்ட்டு. இப்போ நீங்க அது எத்தனை காலத்துக்கு அப்புறம் கொடுப்பா நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 3 மந்த் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 3 மந்த்துக்குள்ள கொடுப்பா நினைக்கிறீங்க? அரசியல வந்து வெளியே வந்து பண்ண மாட்டேங்கிறாரு, வீட்டு உள்ளே இருக்கிறாரு, கட்சி ஆபீஸ் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, மக்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க சொல்லி ஒரு சில கொஸ்டின் முன்வைக்கிறாங்க, ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆகணும். அப்ப தான் புது மாற்றத்தை தேடி மக்கள் ஓட்டு போட்டாங்க. விஜய் வந்திருக்கிறாரு. 50 நாட்களோட ஆட்சி எப்படி இருக்கு, எப்படி நீங்க பாக்குறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புதுசா வந்திருக்காருல்ல, 6 மாசம் அவகாசம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கப்புறமா நல்ல ஒரு மூமெண்ட் வரும். என்னை பொறுத்தளவு புதுசா வந்தவங்க ஒரு புது வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்லதுதான். வாய்ப்பு நல்லா வளர வளர நல்லா போய் வாய்ப்பு வரும் என்னோட நம்பிக்கை. ஓகே, நிச்சயமாண்ணா. இப்போ அது மாதிரி வாக்கு ஓட்டு கேட்டு வரும்போது நிறைய வாக்குறுதி தான் கொடுத்தாங்க. மாசம் 2000 கொடுப்பேன், பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, பேருந்து இலவசமா கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்போ அந்த திட்டம் எல்லாம் கொடுக்குற ஐடியா இருக்கா, இல்ல கொடுக்க மாட்டாங்க, எப்படி நினைக்கிறீங்க நீங்க? எல்லா ஆட்சியிலையும் எல்லா திட்டமும் ஒரே நிறைவேறல. 1 by 1 தானே நிறைவேறுது. ஆக்சுவலா கண்டிப்பா நிறைவேறும். இவர் கொடுத்திருக்க வாக்குறுதி வந்து கண்டிப்பா. இது நிறைய மக்களோட மனசுல என்ன இருக்குன்னா, விஜய் வந்து வெளியில வந்து நிறைய பேச மாட்டேங்கிறாரு, மக்கள் ஒரு பொது பிரச்சனை வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாலம் இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட பேசணும்னாக்கா இன்னும் 6 மாசம் இருக்குது இல்லைங்களா? இன்னும் 5 வருஷம்ன்றது இன்னும் ஆகலைல்ல. இன்னும் எவ்வளோ இருக்குது. நாள் போக அவர் பேசுவாரு. இப்ப கரூர்ல பேசுறேன்னு வந்திருக்காரு, டேட் அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி கண்டிப்பா பேசுவாரு. பேசுறதுனால பேசாத இருக்கிறாருன்றதுனால எதுவும் கணிச்சிட முடியாது. பேசும்போது பேசுவாரு. 50 ஆண்டு காலம் அவங்கவுங்க ஆண்டது போதும் இல்ல, ஒரு 5 ஆண்டு ஆண்டுட்டு போட்டுமே, இதை பத்தி என்ன கவலை இருக்கு? கண்டிப்பா